எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் கிட்ட ஒரிஜினல் அடோர் காயில் மட்டும்தான் பண்ணிட்டுருக்கோங்க. அவ்வளோ தரமாக இருக்கும். எங்களுடைய அனுபவம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 வருஷமாக வந்து பண்ணிட்டுருக்குறோங்க. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2026 36 வருஷம் ஆயிடுச்சுங்க. கலப்பை 9 கலப்பை பண்ணிட்டுருக்குறோங்க. ஓகே இருக்கும். எல்லா கலப்பை ஐட்டமும் எல்லாமே ரெடியாகவே போட்டு வச்சுருக்குங்க. செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு வண்டிக்காரர் வந்தாங்கன்னா செலெக்ஷன் பண்ணி எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 முறுக்காதுங்க. 2 தனித்தனியாக பிரியாது. எப்பவுமே எவ்வளோ 45 ஹெச்பிலேருந்து 60 ஹெச்பி 65 ஹெச்பி போட்டாலுமே கலப்பை வந்து முறுக்காதுங்க. கல்லில் மாட்டாது. மாட்டினாலே பேத்து எடுத்து வந்துடும். கல்லே பேத்து எடுத்து வந்துடும். பேத்துக்கு பார்த்தீங்கன்னா வயசாக்குங்க. இதுவும் வயசாக்கு. முன்ன பார்த்த கலப்பை ஆகிட்டும் எல்லாமே செலெக்ஷன் பிளேட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வேலைக்கு வந்ததுங்க. இது நம்ம போடல. இது டேங்கு. அதே போல் டிப்பரும் அதே மாதிரி தாங்க தரமாக இருக்கும். கிலோ அடிப்படையில் தான் செய்யிட்டு இருக்கிறோங்க டிப்பரு, டேங்க் டிப்பரு. நீங்கள் வந்து பாருங்கள். வந்து பார்த்து ஒரு விசிட் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய ஒர்க் ஷாப்பில் வந்து எஸ்எஸ் சிவசக்தி இன்ஜினியர்ஸ் நம்மளுடைய ஒர்க் ஷாப்பு வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இருக்குது. நம்மகிட்ட பொருள் எப்பவுமே தரமாக இருக்கும். தரமாக தான் செஞ்சு கொடுப்போங்க. வேலையும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்க்கு நீட்டாக பண்ணி கொடுப்போங்க. யாரும் திருப்தி இல்லை, நம்ம எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அருமையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போவாங்க. பசங்களை பாராட்டி போவாங்க, எங்களையும் பாராட்டி போவாங்க. எங்களுடைய ஒர்க் ஷாப்பு எஸ்எஸ் சிவசக்தி இன்ஜினியரிங் ஒர்க்ஸுங்க. பைபாஸ், சேலம் பைபாஸில் இருக்குது. நம்பிப்பட்டி பஸ் ஸ்டாப்பு. என் பேர் சக்திங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய கருவி சம்மந்தப்பட்ட எல்லா கருவியும் செஞ்சு கொடுத்துட்டுருக்குறோங்க. கலப்பை, கேஜ் வீடு, டிப்பருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ அடிப்படையில் செஞ்சுட்டுருக்குறோங்க. எந்த இது யார் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க செய்கிறாங்க, எந்த வெயிட்டில் கேட்குறாங்கன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோங்க. டிப்பர்லாம் கேஜ் வீடு செஞ்சுட்டுருக்குறோங்க. 9 கலப்பை 9 கலப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணிட்டுருக்குறோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இட்டாச்சி, ஜேசிபி ஒர்க்கு ரீகண்டிஷனும் பண்ணிட்டுருக்குறோங்க. CO2 வெல்டிங் மூலிமா. அது காயிலெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்ட ஒரிஜினல் அடோர் காயில் மட்டும்தான் பண்ணிட்டுருக்குறோங்க. அவ்வளோ தரமாக இருக்கும். எங்களுடைய அனுபவம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 வருஷமாக வந்து பண்ணிட்டுருக்குறோங்க. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2026 36 வருஷம் ஆயிடுச்சுங்க எங்களுடைய அனுபவம். அந்த அளவுக்கு ஒர்க்கு துல்லியமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். வண்டிக்காரர் கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை வந்து நீட்டாக செஞ்சு கொடுப்போங்க. யாரும் வந்துட்டு போனாங்கன்னா குறை சொல்லிட்டு போக மாட்டாங்க. அவ்வளோ நீட்டாக செஞ்சு கொடுத்துட்டு போங்க. சுத்தமாக வேலை பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கு எல்லாமே பக்காவாக இருக்கும். அருமையாக இருக்குங்க. வாங்க வெளியே அடுத்த இது காமிக்கிறேன். கலப்பை இதெல்லாம் காமிக்கிறேன், பார்க்கலாம். இந்த மாதிரி கலப்பை 9 கலப்பை பண்ணிட்டுருக்குறேங்க. 9 கலப்பை. இந்த 4 பிரேம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேம்லாம் பார்த்தீங்கன்னா 4 பிரேமுங்க. ஹெவி பிரேமு இதெல்லாம் 56 கிலோ 58 கிலோவில் தான் பண்ணிட்டுருக்குறோங்க நம்ம. இந்த டெயின் பார்த்தீங்கன்னா 1.25 டெயினுங்க. மகேந்திரா சாரதா. ஒரு பக்கம் சீல் பார்த்தீங்கன்னா மகேந்திரான்னு இருக்கும், ஒரு பக்கம் சாரதான்னு இருக்கும். இந்த புஷ்ஷு பார்த்தீங்கன்னா இந்த கலப்பினுடைய புஷ்ஷு ஸ்டீல் புஷ்ஷுங்க. கெஜின் பின்னு. இந்த புஷ்ஷு பார்த்தீங்கன்னா கெஜின் பின்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு பின்னுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பின்னுங்க. இந்த நெட்டுங்கெலாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த லாக் நெட்டு, இந்த பின்னு டெல்லர் பின்னுங்கெலாம் பார்த்தீங்கன்னா சீல் நெட்டு சீலோடு வரும் நெட்டு. இந்த பின்னு வேணும் ஒரிஜினல் பின்னுங்க. இந்த பின்னு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பின்னு தான். பட்டை பார்த்தீங்கன்னா அரைப்பட்டை கை செட்டு பட்டை நல்லா ஹெவியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்னும் வேலை முடியலைங்க. வேலை முடிஞ்சிருக்கு, அதை பார்க்கலாம் பாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தது பார்த்தீங்கன்னா ரெடி ஆகலைங்க. இது ரெடியாக நீங்கள் ரெடி ஆகிடுச்சு. பார்ட்டி வந்து பார்த்தோன்னா இப்போ இது வந்து ஆர்டர் வரலைங்க. நம்மகிட்ட ரெடியாக இருக்கும். எல்லா கலப்பை ஐட்டமும் எல்லாமே ரெடியாகவே போட்டு வச்சுருக்குங்க. செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு வண்டிக்காரர் வந்தாங்கன்னா செலெக்ஷன் பண்ணி எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதான் முன்னே அதை காய்ச்சி மாதிரி ஒரு பக்கம் மகேந்திரா பார்த்தீங்கன்னா பெரிய சீலே இருக்குங்க. மகேந்திராவில் சீலே இருக்கும். இதில் பாருங்கள் மகேந்திரா டெயின்ஸுன்னு சீலே இருக்கும். ஹெவி டெயின்ஸுங்க. நல்லா 1.25 டெயின்ஸுங்க. ஸ்பிரிங்கு பார்த்தீங்கன்னா 12 வந்து 12 mm 12 mmங்க. நல்லா ஹெவியாக இருக்கும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 mm 10 mm போட்டுருந்தோங்க. அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா 11 mm போட்டுட்டுருக்குறோங்க. சேனலுக்கு அதில் பார்த்த மாதிரி சேனல் தாங்க. நல்லா ஹெவியாக இருக்கும். பட்டை கை செட்டு பார்த்தீங்கன்னா அந்த பட்டை பார்த்தீங்கன்னா அரைப்பட்டிங்க. 2.5 அரைப்பட்டை நல்லா ஹெவியாக நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 கலப்பைங்க. 5 கலப்பு பார்த்தீங்கன்னா நார்மலாக இது எல்லா ஏரியாவிலும் போகிற மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க. இங்கே நம்ம அரூர், தருமபுரி இது மாதிரி எல்லா ஏரியாவும் போடுறது இது போட்டுக்கிறாங்க. இது போட்டு எல்லாம் இது சதுரந்தாங்க. இது 2.5 சதுரம். கை செட்டு பட்டா அதே கை செட்டு பட்டா
இந்த டில்லர் பின்னு பார்த்தீங்கன்னா அந்த டில்லர் பின்னு அதே பின்னு தான் சேம் மாறாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே கம்பெனி, நல்லா தரமாக இருக்கும். வந்து கட் ஆகிறதோ பண்ணுறதோ நல்லா தரமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய ஓன் கலப்பியா வந்து லேசர் கட்டிங் நாங்களே அளவு எடுத்து நல்லா 2 பாரு. இந்த பாரும் பார்த்தீங்கன்னா லிங்காக இருக்கும், நல்லா முறுக்குறது செய்த. இந்த கலப்பு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். இதுக்கு இந்த கலப்பு பார்த்தீங்கன்னா 2 முறுக்காதுங்க, 2 தனித்தனியாக பிரியாது. எப்பவுமே எவ்வளோ 45 ஹெச்பிலேருந்து 60 ஹெச்பி 65 ஹெச்பி போட்டாலுமே கலப்பை வந்து முறுக்காதுங்க, கல்லில் மாட்டாது. மாட்டினாலே பேத்து எடுத்துட்டு வந்துடும், கல்லே பேத்து எடுத்துட்டு வந்துடும். இதில் கை செட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொட்டோட் டைப்புங்க. இது ரொட்டோட் டைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கை செட்டு உள்ளே விட்டு பின்னு போட்டுக்கிற மாதிரி. இது எப்பவுமே வந்து பின்னு கட்டாவது செய்கிறது அது மாதிரி வராதுங்க. இது எப்பவுமே அந்த பாயிண்ட் வராது. இதில் கை செட்டு பார்த்தீங்கன்னா 3 அரைப்பட்டிங்க. இது அதை விட இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், நல்லா ஹெவி. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 6 திக்னஸ்ஸு, கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே இருக்கும். யாரும் வந்து குறை சொல்லாத அளவுக்கு வேலை இருக்குங்க. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அதே போல் வெல்டிங்கும் பார்த்தீங்கன்னா CO2 வெல்டிங் தான் எல்லாத்துக்கும். இந்த வெல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே CO2 வெல்டிங் தான் அடிச்சிருக்கு. எல்லா வெல்டிங்குமே CO2 வெல்டிங் தான் அடிச்சிருக்கோம். பட்டா சைடு பிரேமு பாட்டம் பிரேமு இது எல்லாமே நல்லா ஹெவியாக இருக்குங்க. அதே போல் கீழே முரம் பிளேட்டு பார்த்தீங்கன்னா அந்த முரம் பிளேட்டு டோலமும் முரம் பிளேட்டுங்க, நல்லா பாருங்கள் லாங் டிஃப்ரென்ஸு. இது இந்தான 7 இன்ச்சு இந்தான 7 இன்ச்சுங்க. சதுரம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு சதுரம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16-17 இன்ச்சு பக்கமாக வந்துடுதுங்க, நல்லா அகலம். உழவு இதில் லாங் டிஃப்ரென்ஸு பார்த்தீங்கன்னா 28 இன்ச்சு வருதுங்க. லாங் டிஃப்ரென்ஸு 28 இன்ச்சு 30 இன்ச்சு அவுட்டில் வந்துடுங்க. பில்லு மாட்டாதுங்க, எப்பவுமே வந்து பில்லு மாட்டாது. வந்து நீங்கள் இதில் ஃபுல் கேரண்டி கொடுக்கலாங்க. அந்த 5 கலப்பை முன்னே பார்த்ததோட இந்த கலப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேரண்டி கொடுக்கலாம், அவ்வளோ தரமாக இருக்கும் எங்ககிட்ட. நீங்கள் வாங்க வந்து பாருங்கள், ஒரு விசிட் போடுங்க. எல்லா பாருங்க தான் அதே தான், சேம் அதே கலப்பை தான். இதே வந்து 3 கருப்பட்டை தான். இதே வந்து 16 mm பிளேட்டுங்க. இந்த லிங்க் பாருங்க, இதே அதே அதில் கொடுத்துக்கிற மாதிரி முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 16 mm பிளேட்டு. நல்லா இருக்கும், ஹெவியாக இருக்கும். இதே வந்து ரொட்டேட் டைப் தாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபால்ட்டுமே வராது. எப்பவுமே வந்து பால் தான் தேஞ்சு போகும்போது பிளேட்டு கட் ஆகுறது செய்கிறது வராது. அதுபோல் தனியாக வச்சு பற்ற வைக்கிறீங்க, தனியாக பற்ற வைக்கலாம். இதனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இதனுடைய பார்லேருந்து லிங்க் பார்த்தீங்கன்னா ஒரே பிளேட்டுங்க. எந்த எல்லாம் ஒரே பிளேட்டு. கீழே அந்த பாரு 40 mm பாருங்க. இது 40 mm பார்லேருந்து எல்லாம் ஃபிட்டிங்லேருந்து ஒரே பிளேட்டுங்க. எப்பவுமே வந்து கட் ஆகுதா செய்த தனி பிளேட் இல்லைங்க, லென்த்தில் ஒரே பிளேட்டு. ஜாயிண்ட்டோ அதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஜ் விடுங்க. இந்த கேஜ் வில் பார்த்தீங்கன்னா வைசாக்குங்க. இதுவும் வைசாக்கு. முன்ன பார்த்த கலப்பாயிட்டும் எல்லாமே செலெக்ஷன் பிளேட்டுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா வைசாக்கு தான் சேனல். இந்த பார் பாருங்க, இந்த பார் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைசாக்கு தான் போட்டிருக்குங்க. நல்லா ஒரிஜினல் பீஸு வைசாக்கு தான். நம்மகிட்ட எப்பவுமே தரமாக தான் போடுவாங்க. இந்த லோக்கல் ஐட்டம் எதுவுமே போடுறதில்ல. வந்து பார்த்தீங்கன்னா கிராப்ஸ் வர மாதிரி இப்போ போடுறதில்லைங்க. நம்மகிட்ட லோக்கல் ஐட்டமும் நான் எடுக்கிறதும் இல்லை. லோக்கல் நல்லா பொருள் செஞ்சால் தரமாக இருக்கும். இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா வைசாக் சேனல் தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலே சீலோடு வரும். இந்த சீல் வரும், இந்த வைசாக் சீல் வரும். ஆங்கில் பார்த்தீங்கன்னா 50க்கு 6 ஆங்கிலுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2க்கு 4 ஆங்கிலுன்னுவாங்க. இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா 6 mm வருங்க, நல்ல திக்னஸ்ஸு. இந்த சைடு பட்டை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் காங்கில் எல்லாம் ஒன்று தாங்க. இதெல்லாம் ஒன்று தான். இது வந்து நான் அரைஞ்சி பட்டைங்க தான். இது சைடு பட்டையும் அரைஞ்சி தான், சென்டர் பட்டையும் அரைஞ்சி தாங்க. இதில் குறுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கில் பார்த்தீங்கன்னா 13 வச்சுருக்குங்க. குறுக்கு வந்து 13 குறுக்கு வச்சுருக்குங்க. இதில் பட்டை பார்த்தீங்கன்னா வீல் பக்கம் மாட்டுறது 6 பட்டை கொடுத்துருக்குங்க. 1.5க்கு 4.5 பட்டை தான். 10 mm பட்டைங்க. இந்த பட்டை 10 mm பட்டை. 40க்கு 10 பட்டைன்னுவாங்க. அது 1.5க்கு 4.5 பட்டை. இந்த பட்டையும் கொடுத்துருக்கு. இந்த பக்கம் 6 பட்டை, சென்டருக்கு 6 பட்டை. ஓரம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதை காமிக்கிற மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா லாங் பட்டையும் 6 பட்டை கொடுத்துருக்குங்க. எல்லாமே வந்து ஹெவியாக இருக்கும் பட்டை. எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், எல்லாமே ரெடியாக இருக்கும். நீங்கள் சொல்ல ஒரு நாள் அப்படி சப்போஸ் இல்லைனாலும் ஒரு நாளில் செஞ்சு கொடுத்துருவோங்க. இன்றைக்கி ஆர்டர் கொடுத்துட்டு நாளைக்கு கொடுத்துருவோங்க. அதனால் நல்லா தெளிவாக நல்லா சுத்தமாக பண்ணி செஞ்சு கொடுப்போங்க. இதெல்லாம் பாருங்கள், அந்த வண்டியெலாம் வந்திருக்குது. இந்த வண்டி வந்திருக்குன்னா எல்லாம் ஆர்டர் ஒர்க்குக்கு வந்திருக்கு. கேஜுவல் போட வந்திருக்குது. சீட்டு பின்னால் சீட் பண்ணோம். பரம்பு இதில் தனியாக பரம்பு செய்யணும். பரம்பு செஞ்சு கொடுத்து இது நேற்று வந்த வண்டிங்க. இது வந்து இன்னும் ரெடி பண்ணி கொடுக்கல. இன்றைக்கி
ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால திங்கக்கிழமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வீடியோ இதுதாங்க. எங்களுடைய வீடியோவே இதுதான். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு தகவல் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது ரெடியாக இருக்கும். அப்படி இல்லை மறாநான்னு கன்ஃபார்மாக ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. ஓகே, அடுத்தது போகலாங்க. அடுத்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வேலைக்கு வந்ததுங்க. இது நம்ம போடல, இது டேங்கு வேலைக்கு வரலாம். இப்போ இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா டேங்க் போட்டு கொடுத்துருக்குங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் அதெல்லாம் டெலிவரி ஆகிடுச்சிங்க. சரி, இப்போ இல்லாதனால சரி மொதல் வீடியோ போட நம்மக்கிட்ட இல்லை. அதனால் இப்போ இது வந்து வேலைக்கு வந்த டேங்க் தான் காமிக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா சீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதா சீட்டு போட்டுருக்காங்க. வேறு எங்கே போட்டாங்கன்னு தெரில. நம்மகிட்ட வேலைக்கு வந்து லீக்கேஜ் அது இது எல்லாம் ஓட்ட அடிக்கிறதுக்கு எல்லாம் வேலைக்கு வந்திருக்கு. தரமாக செய்யணும். அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து சித்தூர் டைப் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சேலம் டைப்புன்னு சொல்லுவாங்க. சேலம் டைப் சேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வருங்க. சேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும். நல்லா 3 அடி அகலம் வச்சு நான் டோப்பரில் மாதிரி இது மாதிரி டோப்பர் போட மாட்டோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கட் பண்ணி டவுன் பண்ணி தான் பண்ணுவோங்க எல்லாமே. அதே போல் சீட்டில் பார்த்தா நாங்கள் போடுற டேங்கு சீட்டில் பார்த்தீங்கன்னா JSWன்னு வரும். சீலே வருங்க. சீல் பார்க்கலாம் ஒவ்வொன்றும். இதில் பார்த்தீங்கன்னா சேஸுக்கு மேலே இது கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது இப்படி வந்து பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கம்மி தாங்க. இது எதோ ரேட் எதாவது கம்மியாக கிடைக்க சொல்லி வந்துருக்காங்க. சேம் இதே டேங்க் தான். JSWன்னு சீலே வரும் டேங்கில். டிப்பரும் அதே போல் டிப்பரும் அதே மாதிரி தாங்க தரமாக இருக்கும். கிலோ அடிப்படையில் தான் செய்யிட்டு இருக்கிறோங்க டிப்பரு, டேங்க் டிப்பரு. நீங்கள் வந்து பாருங்கள், வந்து பார்த்து ஒரு விசிட் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய ஒர்க் ஷாப்பில் வந்து SS சிவசக்தி இன்ஜினியர்ஸ் நம்மளுடைய ஒர்க் ஷாப்பு வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இருக்குது. நம்மகிட்ட பொருள் எப்பவுமே தரமாக இருக்கும். தரமாக தான் செஞ்சு கொடுப்போங்க. வேலையும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்க்கு நீட்டாக பண்ணி கொடுப்போங்க. யாரும் திருப்தி இல்லை, நம்ம எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அருமையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போவாங்க. பசங்களை பாராட்டி போவாங்க, எங்களையும் பாராட்டி போவாங்க. அவ்வளோ திருப்தியாக வந்து பணமாகட்டும் எதாகட்டும் யாருமே வந்து எந்த இதுவும் பேசாத அளவுக்கு திருப்தியாக பண்ணி கொடுப்போங்க. எங்கள் வீடியோ பாருங்கள். எங்கள் வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். ஸ்கிரீனில் நம்பர் கொடுக்குறேங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வந்துட்டு கால் பண்ணி நீங்கள் அரூர் வந்து நேரடியாக வந்து அரூர் பஸ் ஸ்டாப்பில் வந்து அரூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து கூட கால் பண்ணினா கூட உங்களுக்கு நாங்கள் விசிட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவோங்க. நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணிட்டு நேரடியாக இல்லை நீங்களே நேரடியாக வந்தாலும் சரி. நம்பிப்பட்டி பஸ் ஸ்டாப், சேலம் பைபாஸ் ரோடு. அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்ரு நம்பிப்பட்டி பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது. ஜெயின் ஸ்கூல் இருக்குது. ஜெயின் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் நம்பிப்பட்டி பஸ் ஸ்டாப்லேயே நம்மளுடைய ஒர்க் ஷாப் அமைஞ்சிருக்குது. ஒர்க் ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா SS சிவசக்தி இன்ஜினியரிங் ஒர்க்ஸு, நம்பிப்பட்டி பஸ் ஸ்டாப்.